ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, சாய் என் கூட இருந்தால் போதும், எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நான் தனியாக இருந்து என்னோட சாயோட துணையால் நான் எல்லாத்தையும் செய்வேன், என்னால் செய்ய முடியும், என்னோட சாய் என்னை செய்ய வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சாய் நம்ம கூடவே இருக்கணும், நம்ம வீட்லேயே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்க அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அருண்குமார் சகோதரர் அவருக்கு வந்து இன்றைக்கி 47வது பிறந்தநாள். அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் அவருக்காக இன்றைக்கி நம்ம பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம். அவருக்காகவும் அவரோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கோம். பூரண உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும் அருண்குமார் சகோதரர் அவர்கள். அப்புறம் இப்போ நான் கையில் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன்ல, ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேரேஜ் இன்விடேஷன். இவங்க வந்து கனடாவில் இருக்காங்க. அங்கேருந்து போஸ்ட் அனுப்ப முடியாததுனால அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புனாங்க. அதை தான் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து துவாரகா மாயில் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். மணமக்களோட பேர் சங்கீத் மற்றும் திலானா. இவங்க 2 பேருக்கு தான் திருமணம் நடக்க போகுது. டேட் வந்து என்னைக்குன்னா 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம், செப்டம்பர் 7ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்குது கனடாவில். வெளிநாட்டில் திருமணம் நடக்குது. அவங்க வந்து மேரேஜ் இன்விடேஷனை பாபாவுக்கு அனுப்பியிருக்காங்க. 7 கடல் தாண்டியும் நம்மளோட சாய் போவார், சாயோட பக்தர்கள் வீட்டுக்கு போவார். அதே மாதிரி இவங்களோட திருமணத்தையும் சாயோட தலைமையில் நல்லபடியாக நடக்கணும், சாய் போகணும், ஏதாவது ஒரு ரூபத்தில் போய் மணமக்களை வாழ்த்தணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அம்மா மாதேஸ்வரி அவங்களோட பேத்தி பிரணீதா ஸ்ரீக்கு வந்து இன்றைக்கி வந்து 10வது பிறந்தநாள். அந்த குழந்தைக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பிரணீதா ஸ்ரீக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். அவங்க நல்லா படிக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும், நல்ல குழந்தையாக அவங்களோட வீட்டுக்கு வந்து பெருமை சேர்க்கணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். இதே மாதிரி நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் நம்ம சாய் குடும்பத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக சாய் நடத்தி வைப்பார், உங்களோட வீட்டில், என்னோடய வீட்டில், நம்ம எல்லோரோட வீட்லேயும். இதே மாதிரி நீங்களும் கூடிய சீக்கிரமே நல்ல நிகழ்ச்சிகள்லாம் சொல்லுவீங்க, சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. இது நிச்சயமாக நடக்கும். அப்புறம் இன்றைய பதிவு பார்க்க ஆரம்பிக்கலாம். சாய் நம்ம வீட்டிலே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எப்போதுமே வந்து சாய்க்கு வந்து ஏதாவது ஒரு பூஜைகள் செய்துக்கிட்டே தான் இருக்கோம். வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், எதில் எந்த வீடியோ யார் என்ன சொன்னாலும் வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். விரதங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை தான் நம்ம வந்து கடைபிடிக்கணும். எப்போல்லாம் நம்மளோட மனசு தடுமாறும் அப்படின்னா, கடவுளோட நினைவு இல்லாமல் இருக்கும்போது தான் நம்மளோட மனசு தடுமாறும், சரியான முடிவு எடுக்க முடியாமல் போயிடுவோம். அதுலேயும் குரு இருக்கார் பாருங்களேன். ஒரு குரு வந்து பெருசாக எதையும் செய்ய மாட்டார், ரொம்ப சிம்பிள். என்னென்னா நம்மளை வந்து தெளிவான முடிவு எடுக்க வைப்பார். நம்ம தெளிவான ஒரு முடிவு எடுத்தாலே நமக்கு வர பிரச்சனையில் பாதி போயிடும்ல. கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் நடக்கும், அதை வந்து நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஆனால் பல பிரச்சனைகளுக்கு காரணம் நம்மளாக தான் இருப்போம், அதுவும் நம்ம எடுத்த முடிவாக தான் இருக்கும். அதை கூட ஒரு சில நேரத்தில் சாமி என்னை கைவிட்டுட்டியே, உன்னை கேட்டுட்டு தானே செஞ்சேன் அப்படின்னு நம்மளோட இதை பற்றியும் யோசிக்காமல் சும்மா நான் சாமிக்கிட்ட சொன்னேன், சும்மா நான் சாய்கிட்ட சொல்லிட்டு செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு செஞ்சுருவோம். யோசிக்கணும், அந்த யோசிக்கிற அறிவை கொடுப்பாரு நம்மளோட குரு. சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வைப்பார், ஏதாவது ஒரு ரூபத்துலேருந்து உணர்த்துவார். ஆனால் நம்ம அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் இருந்துருவோம். அதுக்காக நம்மளோட குருவையும் நம்மளோட கடவுளையும் நம்ம திட்டுறது ஒரு பழக்கமாகவே நம்மள பல பேர் வச்சுருக்கோம். ஒரு சில நேரங்களில் நானும் இந்த தவறை செய்திருக்கேன், நீங்களும் ஒரு சில நேரங்களில் செய்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நம்ம அந்த தவறை செய்யவே போகிறது கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம என்ன தான் பூஜைகள் செய்தாலும், கடவுள் நம்ம வீட்டிலே இருந்தால் கூட நம்ம மனசில் அவர் இருக்கணும், அதுதான் முக்கியம். அடிக்கடி சீரடி போயிட்டு வரோம், பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு போயிட்டு வரோம், கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வரோம், சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரோம், பிரதோஷ பூஜை அட்டன் பண்ணுறோம், ஏகாதசி விரதம் இருக்கிறோம், வியாழக்கிழமைக்கு சாய்க்கு விரதம் இருக்கிறோம். இப்படி என்ன செய்தாலும் சரி. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம செய்கிற செயல்கள் அந்த நேரத்தில் கடவுளோட நினைவு நம்மளோட மனசில் இருக்கணும். முக்கியமாக நம்மளோட குரு, அவரோட நினைவு நம்மக்கிட்ட இருந்து இருக்கணும், அதுதான் முக்கியம். பஞ்ச பாண்டவர்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஏன் அந்த கஷ்டம் வந்தது? அந்த சூது விளையாட்டு விளையாடினால கஷ்டம் வந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பஞ்ச பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் யார்? மாமா, ரொம்ப நெருங்கிய சொந்தம் அவர், தாய் மாமா. அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு வந்து கஷ்டம் வந்தது. அப்போ குடும்பத்தில் ஒருத்தர், பகவானே குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கார். அப்படி இருந்தும் அவங்க வந்து கஷ்டத்தை அனுபவித்தாங்க. எதனால் அப்படின்னா, தர்மர் அந்த சூது கட்டையை விருட்டும் போதும் சரி, விளையாடலாமா வேணாமான்னு முடிவெடுக்கும் போதும் சரி,
கிருஷ்ண பரமாத்மாவை அவங்க நினைக்கவே இல்லை, விட்டுட்டாங்க. அந்த 5 பேருமே கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கவும் இல்லை, விளையாடலாமான்னு அவர்கிட்ட கேட்கவும் இல்லை. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா காத்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தாராம். ஏன் அவங்க கேட்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். அவர் காத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. சூது விளையாடுற இடத்துக்கு வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காராம். அவங்களாம் எல்லா இடத்துலையும் இருப்பாங்கல்ல. ஆனால் இவங்க யாருமே கிருஷ்ண பரமாத்மாவை மனசில் கூட நினைக்கலையாம். அப்போ எப்படி வருவார்? அவர் நம்ம சொந்தக்காரராகவே இருக்கார், குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கார். அப்படி இருந்தும் அவரால் கூட பஞ்ச பாண்டவர்களை காப்பாற்ற முடியல. ஒருவேளை தர்மரை விடுங்க, அண்ணன் தான் நினைக்கல, மீதி 4 பேர் பசங்க இருக்காங்கள, அந்த தம்பிகள் அவங்களாவது நினச்சாங்களா? அவங்களும் நினைக்கல. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மாவில் அவங்களுக்கு எந்த உதவியும் அந்த சந்தர்ப்பத்தில் செய்யவே முடியலை. இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து கடவுளை நினைக்கணும், முக்கியமாக குருவை வந்து நினைக்கணும். மனசில் நினச்சிட்டு அந்த காரியத்தை தொடங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நல்லதாக தான் நடக்கும். அதே நேரத்தில் யோசிக்கணும். சும்மா போயிட்டு நான் சொல்லிட்டேன் பாபா நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சும்மா போய் செஞ்சிடக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சாய்கிட்ட கேட்டு தான் செஞ்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சாய்கிட்ட சொல்கிறத விட நம்ம யோசிக்கணும். அதுக்கான அறிவை நம்ம கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம யோசிக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறதையும் தாண்டி ஒரு இறை சக்திங்கிறது வந்து இருக்குது. அந்த சக்தி நினச்சிருச்சுன்னா இந்த ப்ராக்டிக்கல், இந்த சாத்தியம் இல்லாதது, அது இதெல்லாம் கணக்கிலே வராது. என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கும், நடத்தி காமிப்பாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இப்போ நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி பேசணும். இப்போ கிருஷ்ண பரமாத்மா ருக்மணியாகவே பாண்டு ரங்கனா சீரடியில் வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்கார்ல, அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். விட்டல் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சீரடியே பண்டரிபுரம், சாயியே எங்கள் விட்டல். இப்போ நம்ம விட்டலரை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். பாபா சொல்லி கட்டின கோவில் இது. அந்த கோவிலுக்கு தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். நீங்களும் என் கூட சேர்ந்து நடந்து வாங்க. நம்ம போய் கிருஷ்ண பரமாத்மாவும் ருக்மணியும் வந்து பாண்டுரங்கனா காட்சி கொடுக்குறாரு. அந்த கோவிலுக்கு போகலாம். இப்போ இந்த கோவிலோட கதையெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லலாம், கொஞ்ச நாள் கழித்து சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் சொல்லியிருக்கேன், போன மாதம் தான் சொன்னேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை நான் ஷீரடியை சுற்றி காமிக்கிறேன் ஒரே பதிவில். அப்போ வந்து இந்த கோவிலோட கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ என் கூட சேர்ந்து நடந்து வாங்க. வர வழியெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்களா? எப்படி வந்தோன்னு துவாரகமாயிலேருந்து தான் வந்திருக்கோம். ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சி வந்துடலாம். இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும். கோவிலுக்கு போகாதவங்க, இதுக்கு போகிறோம் ஷீரடிக்கு வர போகிறவங்க, இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியல, நீங்கள் கஷ்டப்பட வேணாம். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே அப்படியே பொறுமையாக நடந்து வந்துடலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது. துவாரகமாயிலேருந்து கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். விட்டலரை பார்க்க போகிறோம். சாய் சொல்லி கட்டின கோவில் இது, அதான் முக்கியம். சாய் இருக்கும்போது சாய் சொல்லி கட்டின கோயில். ஷாமாவோட மாமா, லக்ஷ்மண் மாமான்னு சொல்லுவாங்க, ஷாமாவோட தாய் மாமா. அவர் ஷீரடியிலேருந்து பண்டரிபுரம் போகும்போது தான் இந்த சிலை வந்து கிடச்சிது. பண்டரிபுரத்தில் போய் பாண்டுரங்கனை தரிசனம் செய்வதற்கு முன்னாடி அங்கே சந்திரபாகு நதின்னு ஒரு நதி இருக்குது. அந்த நதியில் வந்து அவர் ஸ்நானம் பண்ணும்போது, குளிக்கும்போது இந்த சிலை வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. முதல்ல எடுக்காமல் வந்துட்டார். அதுக்கப்புறம் சாய் சொல்லி போய் எடுத்துகிட்டு வந்தார். அந்த சிலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. சிலைன்னு சொல்லக்கூடாது, தெய்வத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிருஷ்ண பரமாத்மா பாண்டுரங்கனா காட்சி கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் கூடவே ருக்மணி அம்மாவையும் ருக்மணி தேவியையும் பிரதிஷ்டை செய்து இந்த கோவில் வந்து உருவானது. சாய் சொல்லி கட்டின கோவில் இது. தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அடுத்த முறை ஷீரடிக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்க. சரி, உங்கள் எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முறை யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட குருவான சாயை மனசில் நினச்சி, சாயி எனக்கு வந்து யோசிக்கிறதுக்கான சக்தியை கொடுங்க, சரியான முடிவை எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கணும். அதுக்கப்புறம் அவரே வந்து யோசனை கொடுப்பார். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துடக்கூடாது. நல்லதா கெட்டதா ஒரு சில ஆபத்தான விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுவார். நமக்கு தெரியாது, நிறைய விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். நம்ம ஏமாந்து போவோம். ஒரு லோனுக்காக போய் நின்றுக்கிட்டு இருப்போம். லோன் கிடைக்காம போகும். நம்ம என்னடா லோன் கிடைக்காம போயிடுச்சு, வீடு கட்டலான்னு நினச்சோம், ஹவுசிங் லோன் கிடைக்காம போயிடுச்சுன்னு கூட நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும். ஒருவேளை அந்த டைமில் நம்ம லோன் எடுத்து அந்த லோனை கட்ட முடியாமல் நான் கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் எதிர்காலத்தில் இருந்திருக்கும். அந்த மாதிரியான கஷ்டத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில நேரத்தில் நம்ம எடுக்கிற முயற்சிகள் கூட தள்ளி போகும். அதுக்காக நம்ம வீடே கட்டாமல் இருப்போம்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து லோனே வாங்காமல், ஒரு பைசா லோன் வாங்காமல் கூட, நம்ம கடனே வாங்காமல் கூட வீடு கட்டுற இடத்துக்கு கூட நம்ம சாய் கொண்டுட்டு போவார். அதற்கான கால நேரம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதுதான் புரிஞ்சுக்கணும்.
எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்கும். எந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் சாயை மனசில் நினச்சிட்டு, உங்களோட குருவை மனசில் நினச்சிட்டு செய்யுங்க. சாய் உங்கள் கூடவே இருப்பார், உங்கள் வீட்லேயே இருப்பார், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பார். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.